எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் அவரோட சிறுதி வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நினைவாகும் புகைப்படம் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்பு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நினைவாகும் புகைப்படம் அப்படின்ற ஒரு தலைப்பு. அது கீழே ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் எஸ்ரா அவர்களுக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க. நான் உங்களோட வாசகர். ஸோ எங்கள் அப்பா ஒரு அரிய சேமிப்பு ஒன்று வச்சுருக்காரு. அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாரு. அவர் ஆசிரியர் பணி டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ அவர் உங்களுக்கு அவரோட அரிய சேமிப்பு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ அவர் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி காட்டிருக்காரு. அதில் என்னென்னா அந்த தாடை கட்டப்பட்டு அந்த இறந்து போயிடுவாங்கள்ல, அந்த தாடை கட்டினோடனே அந்த மாதிரியே கருப்பு வெள்ளை புகைப்படம் ஏகப்பட்டது வச்சுருக்காரு. ஏங்க இதை இப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு உயிரோடு இருக்கிற மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காதா? ஏன் இறந்தவங்களையா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நான் 30 வயசில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ரொம்ப திட்டினாங்க, இதுக்கு இந்த இறந்து போகிறவங்கலாம் இப்படி ஃபோட்டோவாக எடுத்து வைக்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் திட்டுறதுல எனக்கும் பழகிடுச்சு. இதை நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில, என் மனைவிக்கும் தெரில, என்னோடய பையனுக்கும் தெரியாது. ஆனாலும் இதை ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் எஸ்ரா கேட்டிருக்காங்க, உங்களுக்கு உயிரோடு உள்ளவங்கலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? இறந்தவங்கள தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டவொடனே மறுபடியும் இதே மாதிரி தான் சொல்கிறாரு. தன்னோட கதையை ஏன் இப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அப்புறம் இடையில ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து, இவர் தான் நான் படிக்கும்போது என்னோட ஹெட் மாஸ்டரு. எனக்கு இவருக்கு நிறையா பிரச்சனை நடந்திருக்கு. 2 வாட்டி என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவர் இறந்து போனோடனே நான் போய் அவரை பார்த்தேன். என்ன அறியாமே அவ்வளோ அழுதேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட கோவம் இருந்துச்சு. ஆனால் அவரை நான் பார்த்தவொடனே நான் அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ அவர் மேலே கோவமே இல்லை. இப்போ எனக்கு எப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலுமே, அவர் இறந்தப்போ அவர் எடுத்த ஃபோட்டோவை எடுத்து நான் பார்த்தாலுமே எனக்கு அவர் மேலே எந்த கோவமே இல்லை. இதுவே அவர் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு கண்டிப்பாக அவர் மேலே கோவம் இருக்கும். ஃபஸ்ட்டு உயிரோடு இருந்திருந்தால் நானுமே அவரை ஃபோட்டோ எடுத்திருக்க விருப்பப்படுத்திருக்க மாட்டேன். அவர் என்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சிக்கவும் மாட்டார். ஸோ நானும் எடுத்திருக்க மாட்டேன், அவரும் எடுக்க விட்டுருக்க மாட்டார். ஆனால் இப்போ எனக்கு அவர் மேலே எந்த கோவமே இல்லை இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா கதையெல்லாம் சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லிவிட்டு இது ஏன் எனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியவே இல்லை. நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நிறைய பேர் என்னோட சொந்தக்காரங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தீங்களா, அது எங்களுக்கு வேணும், அது எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் அவங்க இருந்தால் மட்டும் அதை பிரிண்ட் போட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்தவங்களை அந்த இறந்து போனவங்களை அந்த தாடையை கட்டின ஃபோட்டோலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எஸ்ரா அவர்கள்ட்ட சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க. அப்போ அவங்க எஸ்ரா அவர்கள்ட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் ஏன் செய்கிறேன்னு என் பொண்டாட்டி என் பிள்ளைகளுக்கு கூட தெரியலை. எனக்கு ஏதோ இந்த படங்களில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் சில வருடங்களில் நானும் இப்படி ஒரு புகைப்படமாக மிஞ்சப் போகிறேன். இதை என்ன சார் செய்வது என்று கேட்டார். அதுக்கு எஸ்ரா அவர்கள் என்னிடம் பதிலில்லை. வாழ்க்கையின் விசித்திரம் இதுதானோ, ஒவ்வொரு புகைப்படமும் நினைவின் சாட்சிதானே, ஒவ்வொரு புகைப்படமும் நினைவின் சாட்சிதானே. எண்ணிக்கையற்ற புகைப்படங்களின் வழியே பூமியில் வாழ்ந்து மறைந்து போன மனிதர்கள் இன்றும் நினைவு கொள்ளப்படுகிறார்கள். மனிதர்கள் எங்கிருந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று யார் முடிவு செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஹெட்மாஸ்டரோட அவர் மேலே உள்ள வெறுப்பு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு அந்த வெறுப்பே இல்லை அப்படின்றத இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் எங்கிருந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று யார் முடிவு செய்ய இயலும். சாவு சில கேள்விகளை விட்டு செல்கிறது, சில ரகசியங்களை புதைத்து விடுகிறது, சில ஆறாத ரணங்களை உருவாக்கி விடுகிறது. சாவு சில கேள்விகளை விட்டு செல்கிறது, சில ரகசியங்களை புதைத்து விடுகிறது, சில ஆறாத ரணங்களை உருவாக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறுகதையும் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுகதையை நம்ம என்னென்னா, அந்த சிறுகதையோட பேர் கவாபட்டா அப்படின்ற ஒரு நோபல் பரிசு வாங்கின ஜப்பானிய இலக்கியவாதி. ஸோ அவங்க ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதை என்னென்னா கடவுளின் எலும்புகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதை பேர் கடவுளின் எலும்புகள். அதை எழுதினவங்க ஒரு ஜப்பானிய இலக்கியவாதி. அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்க பேர் யாசுனாரி கலாபட்டா அப்படின்றவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சாவை பற்றி, இந்த புகைப்படங்களை பற்றி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு நடிகர், ஒரு மாணவன், ஒரு வணிக நிர்வாகி, ஒரு உணவக உரிமையாளர், இந்த 4 பேர்த்துக்குமே ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க. அந்த லெட்டரை எழுதுகிறவங்க பொண்ணோட பேர் யூமிகோ அப்படின்ற ஒரு பணிப்பெண். ஸோ அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு எலும்புகளை அனுப்பி வைத்துள்ளேன். அவை கடவுளின் எலும்புகள். ஆமாம், அது என் இறந்து போன குழந்தையுடையது. நான் உங்களுக்கு எலும்புகளை அனுப்பி வைத்துள்ளேன். அவை கடவுளின் எலும்புகள். ஆமாம், அது என் இறந்து போன குழந்தையுடையது. பிறந்த சில நிமிடங்களில் இறந்து போய்விட்டது. குழந்தை யாருடைய சாயலிலும் இருக்கவில்லை. குறிப்பாக என் சாயல் அதில் துளி கூட இல்லை. உங்களில் ஒருவர் அதன் தகப்பன் என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஜாடை எதுவும் அந்த குழந்தையிடம் இல்லை.
உங்கள் 4 பேரில் ஒருவன் தான் அந்த குழந்தையின் தகப்பன் என்று தெரியும். ஆனால் உங்கள் ஜாடை எதுவும் அந்த குழந்தையிடம் இல்லை. என் பாலை குடிப்பதற்கு முன்பே அது இறந்துவிட்டது. தான் யாருடைய சாயலிலும் இருக்க விரும்பவில்லை என்று அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே நினைத்திருக்கக்கூடும். அதனால்தான் பிறந்தவுடன் இறந்துவிட்டது. உங்களுக்கு பெண் என்பவள் வெறும் சுகப்பொருள் மட்டுமே. நான் கர்ப்பமானவுடன் நீங்கள் எவ்வளவு கலக்கமும் கோபமும் அடைந்தீர்கள் என்பதை இப்போது நினைத்துப் பார்க்கிறேன். நான் கர்ப்பமானவுடன் நீங்கள் எவ்வளவு கலக்கமும் கோபமும் அடைந்தீர்கள் என்பதை இப்போது நினைத்துப் பார்க்கிறேன். நீங்கள் படித்த அறிவாளிகள். உங்களை சுகப்படுத்துவதோடு நான் விலகிப் போயிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். என் கர்ப்பம் உங்கள் இரகசிய செயலுக்கான வெளிப்படையான அடையாளமானதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் குழந்தையின் மரணம் உங்களை சந்தோஷம் கொள்ள வைக்கக்கூடும். ஆகவே அதன் எலும்புகளை உங்களுக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. என் கர்ப்பம் உங்களின் இரகசிய செயலுக்கான வெளிப்படையான அடையாளமானதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் குழந்தையின் மரணம் உங்களை சந்தோஷம் கொள்ள வைக்கக்கூடும். ஆகவே அதன் எலும்புகளை உங்களுக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை 4 பேரும் இரகசியமாக படித்துவிட்டு தூர எறிந்துவிட்டனர். அவர்களை பொறுத்தவரை யூமிகா அவர்கள் சந்தித்த எத்தனையோ பெண்களில் ஒருத்தி, அவ்வளவுதான் என்று கதை முடிகிறது. அவர்களை பொறுத்தவரை குழந்தையின் மரணம் வெறும் செய்தி மட்டுமே. ஒரு வகையில் இந்த சாவை கண்டு அவர்கள் உள்ளுர சந்தோஷம் கொள்ளவும் கூடும். தங்களது இந்த காம இச்சையின் காரணமாக ஒரு குழந்தை பிறந்து இறந்து போன குற்ற உணர்வு எவருக்குமே இல்லை. இதுதான் நம் காலத்தின் அனுமதிக்க முடியாத பேரவலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவை பற்றி உள்ள ஃபோட்டோ உள்ள கதையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறுகதையுமே பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஒரு படத்தை பற்றியுமே நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. த பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு படமே புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு 2 பேர் அவங்க வாழ்க்கையில் பயணிக்கிறாங்க. சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாவறதுக்காக சந்தோஷப்படுற இவங்களை வச்சு பார்க்கும்போது வாழ்கிறதுக்காக சந்தோஷமாக 2 புற்றுநோய் நோயாளிகள் 2 பேர் மீட் பண்ணி அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க லைஃப் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றத இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு படத்து மூலியமா அந்த கதையுமே சொல்லி இந்த ஒரு டாபிக் முடிக்கிறாங்க. இந்த ஒரு தலைப்பில் அது என்ன தலைப்புனா நினைவாகும் புகைப்படம் அப்படின்ற ஒரு தலைப்பில். ஸோ நீங்கள் வாய்ப்பு அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அதுலேயே இந்த புத்தகத்தை பற்றி தான் நான் ஒரு 10-15 வீடியோ போட்டேன். அதனால் நேற்று பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவலில் எஸ்ரா அவர்கள்ட்ட போய் இதை சொல்லி எனக்கு இந்த புக்கில் ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சைனுமே வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாய்ப்பு உங்களுக்கு டைம் இருந்தால் நேரம் ஒதுக்கி புத்தகம் படிங்க. நன்றி.